தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அன்பே சிவம், அறியும் சிவனும் ஒன்றே, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இந்த மூன்று வார்த்தைகளையும் நாம் கேட்டிருக்கிறோம். இந்த அன்பே சிவம் என்பதற்கு உதாரணமாகவும் சிவபக்தியையும் விஷ்ணு பக்தியையும் ஒரு சேர வளர்த்தவராகவும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதை வாழ்க்கையிலே நடத்தி காட்டியவரும் ஆகிய நம்முடைய காஞ்சி பெரியவரை பற்றிய வாழ்க்கை வரலாற்றை மக்களுக்கு, பக்தர்களுக்கு, அன்பர்களுக்கு தெரிவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சாய் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். கருணை பொழியறத்தில், அன்பு பொழியறத்தில், அருள் புரியறத்தில் காஞ்சி பெரியவருக்கீடு காஞ்சி பெரியவர் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஒரு கண் தெரியாத அன்பருக்கு அவர் கண் பார்வை வரத்துக்கு என்ன பண்ணினா பரவாயில்ல அப்படின்னு அவர் கேட்காதே பெரியவா சொல்கிறா அப்படிங்கிறத பார்க்குறோம். எதுவும் பெரியவாள்கிட்ட ஒன்றும் மகான்கள்கிட்ட நாம் எதுவும் சொல்லியே பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. அவளுக்கே தெரியும். நாளைக்கு பெரியவா உட்காந்து தரிசனம் கொடுத்துட்டுருக்கா. வெள்ளாள பெண்ணு அந்த அம்மா என்ன பண்ணினா வந்தா ஒரு மஞ்சள் பத்திரிக்கை ஏதோ ஒரு வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணா. ஒன்றும் வாயை திறந்து ஒன்றும் சொல்லலை. இந்த பத்திரிக்கை வச்சு நமஸ்காரம் பண்ணுறா. இந்த அம்மா இப்படி பத்திரிக்கை வச்சு நமஸ்காரம் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னால் தான் ஒரு பெரிய மனுஷ தம்பதிகள், பெரிய பணக்கார தம்பதி அவள் வந்தா. அவள் என்ன பண்ணா ஒரு ரொம்ப காஸ்ட்லியாக ஒரு புடவை, ரவிக்கை இதெல்லாம் வாங்கிட்டு தட்டில் எல்லாம் வச்சு பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுறா. அதுக்கு உடனேயே யாரோ இன்னொரு பொண்ணு வந்தது. அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு ஒரு புதுசாக வெள்ளி கொலுசு, இந்த வெள்ளி கொலுசை பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு நமக்கு எல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். இது வரவா பெரியவாளுக்கு எதுக்கு புடவை வாங்கிட்டு வரணும், இல்லை கொலுசு வாங்கிட்டு வரணும், என்ன இதெல்லாம் உபயோகமாக பெரியவாளுக்கு? ஏதோ ஒரு சன்னியாசியை பார்க்க போகிறோம் அப்படின்னா அவளுக்கு ஏதோ இல்லை மாலை துளசி மலையை வாங்கிட்டு போகிறோம், ஏதோ பூ வாங்கிட்டு போகிறோம், பழத்தை வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னா சரி. எதுக்கு இது மாதிரி ஒரு புடவையை வாங்கிட்டு வரணும், அதில் ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கிட்டு வரணும், வெள்ளி கொலுசெல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னா எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பெரியவா சன்னதியில் பெரியவா ஒவ்வொரு ஜனங்களும் அவளோட மனோபாவம் எப்படி இருந்திருக்கு, எப்படி எல்லாம் தங்களுக்கு ஒரு காரிய சித்திக்காக பெரியவாள்கிட்ட இப்படிலாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு தெரியுது. இது அவளோட பிரார்த்தனைக்காக தான். அப்படி அவள் கொண்டு வரதும் சரி பெரியவாள்கிட்ட போய் இப்படிலாம் பிரார்த்தனை பண்ணிக்கலாமா, கொடுக்கலாமா, காணிக்க கொடுக்கலாமா அப்படின்னா நடந்துன்னு தானே இருக்குது. கொடுக்கலாமான்னு கேட்டு பிரயோஜனம் இல்லை. பல பேருக்கு அது கொடுக்கணும்னு தோன்றது, அந்த பாவம் வருது, அதனால் பண்ணுறா. சரி இதை வாங்கி வச்சுன்னு பெரியவா என்ன பண்ணுவான்னார், அதுதான் விசேஷம். இப்படி யாருக்கோ ஒருத்தருக்கு இது மாதிரிலாம் தோணுவானே, ஒரு புடவையை வாங்கிட்டு வரணும்னு தோணுவானே, கொலுசு வாங்கிட்டு வரணும்னு தோணுவானே. இதெல்லாம் கொலுசுங்கிறது தான் ஒரு விசித்திரமானா இருக்குது, வினோதமானா இருக்குது. ஏன் இப்படி தோன்றதுன்னா காரணம் இருக்குது. அதுதான் பெரியவாளோட லீலை. யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்தே 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 நமோ நமான்னு சொன்னப்பில் அந்த புத்தி சக்தியாக விரிவாக இருக்கிறதுனால என்னமோ காரண காரியத்தினால ஒருத்தருக்கு இப்படியெல்லாம் தோண வைக்கிறா, அதை பண்ண வைக்கிறா, அதை தான் ஏற்றுக்கிறா. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணுமோ பண்ணவும் பண்ணுறா. அதில் தான் ரொம்ப அழகு இருக்குது. சரி இப்போ இவா காஸ்ட்லியாக ஒரு புடவை வாங்கிட்டு வந்துட்டா, கொலுசு வாங்கிட்டு வந்துட்டா, அது பெரியவாளுக்கு ஒன்றும் உபயோகம் இல்லை. ஆனால் அந்த சமயத்தில் தான் இந்த வெள்ளாள பெண்மணி ஒரு மஞ்சள் பத்திரிக்கை வச்சு நமஸ்காரம் பண்ணுறா. உடனே பெரியவா கூட இருக்கவிட்ட சொல்கிறா, அந்த பத்திரிக்கை வச்ச பொண்ணை காமிச்சு அந்த அம்மாவை காமிச்சு சொல்கிறா, பாவம் ஏழை, ரொம்ப ஒன்றும் வசதி இல்லாதவா, அவள் பொண்ணு வயசுக்கு வந்துடுத்து போல இருக்குது. அந்த வயசுக்கு வந்தால் அவள் அஜாதி வழக்கப்படி அது மஞ்சள் நீராட்டு விழான்னு அது ஒரு பெரிய விழாவாக பண்ணுவா. பொண்ணு வயசுக்கு வந்ததை அதுக்காக தான் பத்திரிக்கை போட்டு அடிச்சுன்னு வந்திருக்கா. பாவம் இந்த சடங்கெல்லாம் பண்ணணும், அதுக்கு ஏற்ற காசு பணம் இல்லை, என்ன பண்ணுறது? ஆனால் பண்ணாத இருக்கிறதுக்கும் மனசு விடலை.
அதனால் பத்திரிகை அடிச்சுன்னு வந்திருக்கா அப்படின்னு இத்தனையும் சொல்கிறா. அதில் அந்த பத்திரிகை வச்சது என்னன்னு இன்னும் திறந்து பார்க்கல. அந்த அம்மாவும் என் பொண்ணு வயசுக்கு வந்துடுத்து சடங்கு சுற்ற போகிறேன் அப்படின்னு எதுவும் சொல்லலை. பெரியவாளாவே இத்தனையும் சொல்கிறா. சொல்லிட்டு அதனால் பாவம் இதான் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு நீ என்ன பண்ணு, இதெல்லாம் எடுத்து கொடுத்துருவோன்னா அந்த புதுசாக வந்த அந்த உயர்ந்த புடவை, இந்த கொலுசு எல்லாத்தையும் சீரு, வயசு அந்த பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழாக்கு இது எல்லாத்தையும் கொடு அப்படின்னுட்டு, இதெல்லாம் ஏதோ வந்த சாமான், இது எதேச்சி அது வந்தது, இதுதான் அம்பாள் அனுகிரகம் அப்படிங்கிற வேடிக்கை என்ன அப்படின்னா, இது எல்லாம் நடக்கிறது, இது எத்தனைக்கும் அந்த புகழ் முழுக்களை எங்கே கொடுக்குறான்னார், அம்பாள் அனுகிரகமாக. அம்பாள் அனுகிரகத்தில் இதெல்லாம் வந்திருக்கு இல்லையா, நமக்கு தெரியுமா? இன்றைக்கி யாரோ காஸ்ட்லியாக புடவை வாங்கிட்டு வரப்போகிறா, இல்லை கொலுசு வாங்கிட்டு வரப்போகிறா அப்படின்லாம் தெரியுமா? நடக்கிறது அப்படின்னா இதை வாங்கிட்டு வரத்தையே இது யாருக்கு உபயோகமாக இருக்குமோ அவளும் வரா அப்படின்னா, இது இத்தனையும் ஏதோ அம்பாள் அனுகிரகத்திலாம் நடக்கிறது இல்லை, இதுதான் பெரியவா அனுகிரகத்தில் நடக்கிற ஒரு சேர்த்து வைக்கிறது. இதெல்லாம் கொடுத்தாச்சு. பாவம் ஏழை, இது மட்டும் போகாது, இன்னும் மேஞ்சளவுக்கு ஏதானும் பணம் இருந்தால் தேவையில்லை, அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு பெரியவா சொல்கிறா, அங்கலாச்சுக்கிறா. அப்போ அங்கே தரிசனத்து நின்றுட்டு பார்த்துட்டுருக்கிற இதெல்லாம் பார்த்துட்டுருக்கிற கணபதியின் விஸ்வநாதையர் அப்படின்னு ஒரு பக்தர், அவர் பார்த்தார். அவருக்கு ரொம்ப மனசு உருகித்து. பாவம் ஒரு ஏழை, பாவம் அவள் ஏதோ குழந்தைக்கு சடங்கு சுற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டுன்னு பண்ணுறது. யாராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அவளுக்கு குழந்தைகளுக்கு பண்ணணும், அந்தந்த அக்கேஷனுக்கு பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. அதனால் இவர் என்ன பண்ணினார், கிடுகிடு முன்னால் போய் இந்த நான் வேணா எதானா 500 ரூபா பணம் தரட்டுமான்னு, அது செலவுக்கு எதானு வேணும்னா நான் வேணா எதானா பணம் தரட்டுமா, 500 ரூபா வேணா பணம் தரட்டுமா அப்படின்னு இந்த விஸ்வநாதி இவரே வாலண்டியராக போய் கேட்குறது. பெரியவாளுக்கு பரம சந்தோஷம். கேட்குறியே, தாராளமாக கொடு, உங்கள் கையாலேயே கொடு, தாராளமாக கொடு, சந்தோஷமாக நன்னா பண்ணட்டும் அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, ஒரே அப்படியே கண்லேருந்து தாரையாக தண்ணி கொட்டுறது, அப்படியே உருகிறா. இப்படிலாம் கிடைக்கும்னு எதிர்பார்த்துன்னு வரல, ஏதோ பெரியவர் அதனால் பத்திரிகையை வச்சு நமஸ்காரம் பண்ணிக்கலாம், வேண்டிக்கலாம் அப்படின்னா, இங்கே என்ன ஆயிடுத்து அப்படின்னு, அழகாக பிரமாதமாக ஒரு புடவை வந்துடுத்து, காலுக்கு கொலுசு வந்துடுத்து, மேஞ்சளவுக்கு 500 ரூபா பணமும் வந்துடுத்து. அந்த அம்மா அப்படியே உருகிண்டு, இதை எதிர்பார்க்கல இல்லையா, உருகிண்டே உத்தரவு வாங்கிக்கிறா, போயிட்டு வா, நன்னா பண்ணு, குழந்தைக்கு எல்லாம் சௌக்கியமாக சடங்கு பண்ணிட்டு க்ஷேமாக இருக்கும் அப்படி. இது கேட்டால் கிடைக்கணும், கேட்காத கிடைக்காது. எப்படி கிடைக்கிறது அப்படின்னு, அதுவும் நம்ம போகிற சமயத்தில் இது வாங்கிட்டு வரணும் அப்படின்னா, இது இதுக்காகத்தானே பெரியவாளால் தீர்மானம் பண்ணப்பட்டிருக்குன்னு தெரியுது. அப்படி வரவாளுக்கு ஒரு ஏதோ சம்பிரதாயங்கள் இருக்குது, அதில் அவளுக்கு பண்ணிக்கிறதுல ஒரு திருப்தி இருக்குது, அது ஒரு அபிமானம் இருக்குது அப்படின்னா, அதையும் மதித்து அதுக்கு ஒரு ஆசீர்வாதம், அனுகிரகம். இப்படி வெறுமனே ஆசீர்வாதம் வாங்க வந்தவளுக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம், எல்லாம் அள்ளி கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். இது இந்த மஞ்சள் பத்திரிக்கை கொண்டு வருவாளுக்கு தானே அப்படின்னு. பெரியவா கர்நாடகாவில் ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டலுங்கிற இடத்துல இருக்கா. அப்போ தான் தரிசனம் கொடுத்துட்டு உள்ளே போகிறா. ஒரு 2 பக்தர்கள் ஒரு மாதிரி இளைஞர்களாக இருக்கா. அவள் வந்தா, அவசரமாக வரா. வந்தால் பெரியவா வந்தோடனே அவள் தான் லாஸ்ட்டு ஏதோ பார்த்தா கையை தூக்கினா ஆசீர்வாதம் பண்ணால் உள்ளே போயிட்டா. உத்தரவு கொடுத்தா, போயிட்டு வாங்க அப்படின்னா, பார்த்தா அவள்கிட்ட விசாரிச்சுட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு விட்டா. பெரியவா உள்ளே போயாச்சு. ஆனால் இவா 2 பேரும் போகலை, நின்றுட்டே இருந்தா. கூட கைங்கரியம் பண்ணுற அவர் பார்த்தார். அவர் சொன்னார், எல்லாம் பெரியவா படத்துக்கு போயாச்சு, உத்தரவு கொடுத்துட்டாலும் இல்லையோ, இடத்த காலி பண்ணுங்க, கிளம்புங்க அப்படின்னார். கிளம்புங்க அப்படின்னோடனே அதில் ஒருத்தர் சொன்னார், இல்லை நாங்கள் கிளம்ப முடியாது, நாங்கள் இன்னும் வந்த காரியம் ஆகலை, அதனால் கிளம்ப மாட்டோம் அப்படின்னு. இது சொன்னோன்னே அந்த கைங்கரியம் பண்ணுறது கோவம் வந்துடுத்து. என்னது வந்த காரியம் ஆகலையா, என்ன நீங்கள் நினச்சினோட காரியத்தில் நடத்துறதுக்கு இங்கே பெரியவா உட்காந்துட்டுருக்கா அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பித்தார். ஏதோ வந்தார், தரிசனம் கிடைச்சதே பெரிய காரியம். நீங்கள் இன்னொரு 1 நிமிஷம் பின்னால் வந்திருந்தேன்னாக்க பெரியவா உள்ளுக்குள்ளே போயிருப்பா. ஏதோ நீங்கள் வந்திருக்கேளேன்னு பெரியவா பாவம் கிளம்பின பெரியவா இருந்து உங்களுக்கு தரிசனம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டு வாங்கன்னு உத்தரவு கொடுத்தா, என்னமோ சண்டித்தனம் பண்ணி போகமாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டாக்க, நான் வந்த காரியம் இல்லை போகமாட்டேன்னு சொன்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னு இவர் வாக்குவாதம், தகராறு இப்படி நடந்துகிட்டே இருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்டு உள்ளே போன பெரியவா வெளியில் வந்துட்டா. வந்தால் என்ன சத்தமாக இருக்கீங்க, என்ன தகராறு அப்படின்னு.
உடனே கூட இருக்கவர் சொன்னார், நீங்கள் பெரியவா தரிசனம் எடுத்து நீங்கள் கிளம்புங்க அப்படின்னா அவர் கிளம்ப மாட்டேங்கிறா, தகராறு பண்ணுறா. என்னன்னு கேட்டால், நாங்கள் வந்த காரியம் எல்லாம் ஆகாத போக மாட்டோம், சத்தம் போட்டு பயமுறுத்தாதீங்க, நாங்கள் அதுக்காக பயந்துன்னு ஓடி போயிட மாட்டோம், நாங்கள் வந்த காரியம் ஆகிற வரைக்கும் எத்தனை நாளாலும் இதுக்கு தான் இருப்போம்னு புடிவாத முடிக்கிறா, அடம் பண்ணுறா அப்படின்னு ஒரு சொன்னார். உடனே பெரியவா அவள்கிட்ட கேட்குறா, சரி எதுக்கு இப்போ தகராறு பண்ணுறீள், என்ன பண்ணி என்ன காரியம் வந்த காரியம் ஆகணும், உங்களுக்கு என்ன பண்ணும் சொல்லும் அப்படின்னா. உடனே அவா சொன்னால், எங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை, பெரியவா பாத தரிசனம் கிடைக்கணும், இந்த பெரியவா பாத தரிசனம் வேணும்னு நினச்சின்னு வந்தோம், பெரியவா தரிசனம் கொடுத்துட்டா, ஆனால் பாத தரிசனம் கிடைக்கல, ஏன்னா அந்த துணி வஸ்திரம் மறைச்சுன்னு இருக்குது பெரியவா பாதத்தை, அதனால் எங்களுக்கு பாத தரிசனம் கிடைச்சுட்டா நாங்கள் நினச்சின்னு வந்தது பூர்த்தி ஆகிடும், நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்னா. இது கூட இருந்தவருக்கு இந்த வார்த்தையை கேட்டோன்னு ஒரு மாதிரி ஷாக்காக இருந்தது. நாம் என்னமோ நாங்கள் வந்த காரியம் ஆகாத போக மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டா, இவர் அவள் என்ன நினச்சின்னு வந்திருக்காளோன்னு இவர் கற்பனை பண்ணிட்டா, அவள் கடைசியில் என்ன காரியத்தை நினச்சிட்டு வந்திருக்கான்னு, பெரியவாளை பாத தரிசனம் பண்ணணும்னு. எப்பேற்பட்ட ஆசை! இதை கேட்டோன்னு உடனே சிரிச்சுன்னே என்ன பண்ணுறா பெரியவா, அந்த வஸ்திரம்லாம் ஒரே தராபரான்னு மூடி இருக்கு, தூக்கினா 2 இருக்கிற வஸ்திரத்தெல்லாம் தூக்கினுட்டு 2 பாதத்தையும் அப்படி காமிக்கிறான். தூக்கி அந்த தாமரை மாதிரி திருவடியை அப்படி காமிச்சாலும் அந்த 2 பேரும் ஒவ்வொன்றும் கண்ணில் தண்ணியை விட்டுனா அழுதுட்டு, இதுக்கு தான் வந்தோம், இதுக்கு தான் தேடின்னு வந்தோம், இது என்ன வேணும், எங்களுக்கு வேற என்ன வேணும், காசு வேணுமா பழம் வேணுமா என்ன வேணும், ஒன்றும் வேண்டாம், இந்த பாத தரிசனம்னா அது என்ன அப்படின்னு ஒரு பெரியவா படத்தில் கூட போட்டிருக்கோம், பெரியவாளோட பாதத்தை மட்டும் போட்டு படத்தில் பெரியவா பாத தரிசனம் பல ஜென்ம பாப விமோச்சனம் அப்படின்னு போட்டிருக்கோம். என்னமோ இதை பார்த்தோன்னே எனக்கு தோணும், அது எதுக்கு இப்படி ஒரு வார்த்தை போட்டிருக்கான்னு தெரியல, அப்பேற்பட்ட அந்த தாமரை திருவடியை பார்த்தாக்க பல ஜென்ம பாப விமோச்சனம் அப்படிங்கிறது ஒரு வாஸ்தவம்தான். ஆனால் இந்த பாதத்தை பார்க்கத்தாக்க பல ஜென்ம பாப விமோசனம் அப்படின்னு பொறுத்த விட பல ஜென்ம புண்ணிய விசேஷம் அப்படின்னு போட்டால் தேவையில்லையோன்னு தோணுது. எத்தனையோ ஜென்மாந்திரங்களாக புண்ணியம் இருந்தால் அதோட பாக்கியம்தான் பெரியவாளோட இந்த பாதம் தரிசனம் கிடைக்கும். அதுவும் அந்த ஃபோட்டோவில் பார்க்குறதே இப்படி தாமரைப்பூ பாதம் மாதிரி இப்படி 2ஐயும் எடுத்து போட்டிருப்பாள். பாத தரிசனமாக இருக்கட்டும், அவளோட தரிசனமாக இருக்கட்டும், ஸ்மரணையாக இருக்கட்டும், அது நம்மளோட தோஷங்கள்லாம் போக்குறது பாவத்தை போக்குறதுங்கிறது அது தனி, அது ஒன்றும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இப்படி கிடைக்கணுமே, கிடைக்குமான்னு யாருக்கு கிடைக்கணும், ஜென்மாந்திரத்தில் புண்ணியம் பண்ணினா புண்ணியசாலிகளுக்குன்னா கிடைக்க வேண்டிய விஷயம். இது கிடைச்சிடுத்துன்னா அது புண்ணியம்னா. அதனால் பெரியவா பாத தரிசனம் பல ஜென்ம புண்ணிய விசேஷம் அப்படி தான் இவா நினச்சின்னு வந்திருக்கான்னு தெரியறது. அதை பெரியவா பாதத்தை காமிச்சோன்னே இவா 2 பேரும் உருகினா, இதுக்கு தான் வந்தோம், இதுக்கு தான் வந்தோம், இதைத்தான் தேடினோம் அப்படி. அது எப்பேற்பட்ட பாதம், ஆனானப்பட்ட விஷ்ணு கூட வராக அவதாரம் எடுத்து தேடியும் கிடைக்காத பாதம். இந்த மாநிலம் முழுக்களும் நடந்து 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 தர்மத்தையும் வேதத்தையும் நல்லவர்களையும் காப்பாற்றின பாதம். அப்படி ஒரு உயர்ந்த பாதம். அந்த பாத தரிசனத்துக்கு தான் இவா இங்கேருந்து தேடின்னு போயிருக்கா அப்படின்னு தெரியறது. அதை வேணும்னு கேட்டால் பெரியவா கொடுத்துட்டா. இப்படி இந்த இவா இது மாதிரி பதில் சொல்லுவா, பாத தரிசனம் தான் எங்களுக்கு ஆக வேண்டிய காரியம்னு இவா சொல்லுவானும் கூட வந்தவருக்கு எதிர்பார்க்கல. அது சொன்னதுக்கு உடனே பெரியவா தன்னோட வஸ்திரத்தை விளக்கிண்டு இந்த பாதத்தை தூக்கி காமிச்சதும் இந்த கைங்கரியம் என்றவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ அவருக்கே மனசு உருகி கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடுது. நாம் என்னமோ நாங்கள் வந்த காரியம் நடக்காத போகமாட்டோம் அப்படின்னு சொல்கிறத பார்த்தா ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்தது. ஆனால் எப்பேற்பட்ட காரியம் வந்த காரியமாக அவளுக்கு இருக்குது அப்படின்ட்டு அதோடு இல்லை, இப்படி இவாளோட சேர்ந்ததுனா நமக்கும் இப்படியே அபூர்வமான இந்த பாத தரிசனம் அப்படின்னு அவரும் உருகிறாப்பில் இருக்குது. அப்படி பெரியவாள்கிட்ட வரவா வேறு என்ன வேணும், அங்கே போய் பெரியவாங்கிற ஒன்று கிடைச்சுடுத்து அப்படின்னால், அவள் தரிசனங்கிறத ஒன்று கிடைச்சுடுத்து, அவள் ஸ்மரணைன்னு ஒன்று கிடைச்சுடுத்துன்னா அப்புறம் நமக்கு இந்த உலகத்தில் வேணுங்கிறது நாம் எதையும் தேடின்னு போக வேண்டாம், எல்லாம் நம்மளை தேடின்னு வரும் அப்படின்னு தெரியுது. அது முடிஞ்சது உடனே அவ்வளோதான். அவளும் கிளம்பிட்டா, பெரியவாளும் கிளம்பிட்டா. சரி வந்த காரியம் இடத்துல இப்போ போயிட்டு வாங்க அப்படின்னு. இப்படி பெரியவாள்கிட்ட வர பக்தர்கள்லாம் ஒருத்தரோட பக்தி பாவமும் அப்படி இருந்திருக்குன்னு தெரியுது. அதுக்கேற்ற அனுகூலியமாக பெரியவாளும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு தெரியுது. சரி, இப்படி பெரியவாளை போய் நாம் பார்க்கறது தான் நல்ல காலம் பிறக்கிறது இல்லை நமக்கு புண்ணிய விசேஷமாக அப்படின்னா,
பெரியவாளால் எல்லாருக்குமே நல்ல காலம் பிறக்கிறது அப்படின்னு தெரியுது. அது எப்படி அப்படின்னா, நாகங்குடி அப்படின்னு ஒரு ஊர் மாயவரத்துக்கு பக்கத்தில். அந்த ஊரில் ஒரு பிராச்சீனமான கோவில். அந்த கோவிலில் திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு ஒரு கமிட்டியெல்லாம் போட்டு எல்லாம் ஆரம்பித்து பெரியவாள்கிட்ட சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணி ஆரம்பிக்கிறான். ஆரம்பித்தாக்க என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அறங்காவலர் இந்த கும்பாபிஷேகத்துக்கு பூஜை போட்டு ஆரம்பித்த அன்னைக்கு அந்த அறங்காவலர் சிவலோக பிராப்தி அடைஞ்சிட்டார். ஆள் போயிட்டார். இது யாரும் எதிர்பார்க்கல. அவர் போயிட்டார். ஆனால் என்ன பண்ணால், அவருக்கு பதிலாக இன்னொரு அறங்காவலரை போட்டார். அரங்காவலர் வேணும், அதனால் இன்னொரு அறங்காவலரை போட்டால் அவர் வந்தது என்ன ஆச்சுன்னர், அவருக்கு என்ன அவசரமோ தெரியல, அவரும் முன்னால் போனவரை பின்பற்றிட்டு அவரும் சிவலோக பிராப்தி அடைஞ்சிட்டார். இது இப்போ ஊரில் இருக்கிற அந்த கமிட்டிக்காரர்களுக்கெல்லாம் எல்லாம் நிஜமாகவே ஒரு பயம் வந்துடுத்து, பீதி வந்துடுத்து. இது என்னையே அது யாரை தலைவராக போட்டாலும், கும்பாபிஷேக கமிட்டி தலைவராக போட்டால் அவர் ஒருத்தராச்சு 2 பேராச்சு டக்கு டக்குன்னு போய்டுறான்னா இப்போ யாரானா இந்த வரத்துக்கு ஆசைப்படுவாளோ? எல்லாருக்கும் பயமாக இருக்குது. இது எல்லாத்தையும் விட வனவா கைங்கரியம் பண்ணுறவா போயிட்டாங்கிறத விட இந்த கோவில் கும்பாபிஷேகம் தடைப்பட்டு நிற்கிறது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணுறது? உடனே பெரியவாள்கிட்ட தான் வரணும். பெரியவாள்கிட்ட வரா வந்து ஊர் ஜனங்கள்லாம் எல்லோரும் வேண்டிக்கிறான், கோவிலில் திருப்பணி நல்லபடியாக நடக்கணும். அதில் யாரானும் வந்தவாள்லாம் தலைவராக வரவாள்லாம் காலமாகிடுறா. இது என்னன்னு தெரியல, என்ன தோஷம்னு தெரியல. பெரியவா தான் அனுகிரகம் பண்ணும், கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கும் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணினா. பெரியவா உடனே சித்தனை யோஜனை மட்டும் சொல்கிறா, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அந்த கோவில் திருப்பணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் பூஜையை போட்டு கோவிலை சுற்றி ஒரு அகழி மாதிரி வெட்டி தண்ணியை நிரப்பி வைங்கோ அப்படிங்கிற. கோவிலை சுற்றி அகழி மாதிரி வெட்டி தண்ணியை நிரப்பி வைக்கணுமா, அதை பண்ணுங்கோ அப்படின்னா. முதல்ல அதை பண்ண சொன்னால் அதை பண்ணிவிட்டு அப்புறம் கோவில் வேலையை ஆரம்பிங்கோ அப்படின்னு சொன்னான். சரின்னு பெரியவா சொன்னபடியே அவள் போய் அந்த கோவிலை சுற்றி ஒரு அகழி மாதிரி வெட்டி அதில் தண்ணி நிரம்பி இருக்கிறாப்புல பண்ணிவிட்டு அப்புறம் பூஜையை போட்டு திருப்பணி ஆரம்பித்தா கிடு 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 கிடுன்னு வேலை முடிஞ்சது. கும்பாபிஷேகம் ஆயிடுது. கும்பாபிஷேகம் பூர்த்தி ஆயிடுது. இது அத்தனை பேருக்கும் மனசுக்கு திருப்தியாக இருந்தது, நிம்மதியாக இருந்தது, நிறைவை கொடுத்தது. இது என்னமோ ஏதோ நமக்கு தெரியாத நம்ம பாட்டுக்கு இந்த பணியை ஆரம்பித்து அதுக்கு பரிகாரம் என்னன்னு இப்படி அகழி தோண்டினது தான் அப்படின்னு தெரியறது. இது எதுக்கு, என்ன நமக்கு இதோட தாத்பரியம் புரியல. எதனால் பெரியவா உடனே கோவிலை சுற்றி அகழி வெட்டுன்னா அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் ஆச்சு அப்படின்னா அது என்னமோ நமக்கு தெரியாது, தெய்வ ரகசியம், அவ்வளோதான். இன்றைக்கும் போனால் அந்த நாங்குடிக்கு போனால் அந்த பெரியவா சொல்லி வெட்டின அந்த அகழி கோவிலை சுற்றி இருந்துன்னு தான் இருக்குது. அதுக்கப்புறம் தெரியறது ஒரு வாஸ்து சாஸ்திரத்தெல்லாம் சொல்கிறா, தண்ணிக்கு நடுப்புற ஒரு கட்டடம் இருந்ததுனால் அது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறா. இன்னும் சில கோவிலெலாம் பார்த்தேன்னா, தஞ்சாவூர் விருதீஸ்வரர் கோவில் முதலான கோவிலெலாம் பார்த்தேன்னா கோவிலை சுற்றி அகழியெல்லாம் வெட்டியிருப்பாள். அந்த அகழி அப்படிங்கிறது அரண்மனையை சுற்றி கோவிலை சுற்றிலாம் அகழி வெட்டுறது அப்படின்னு இருக்குது. இல்லை தண்ணி நிரப்பி வச்சுருக்கா. நாம் ஒரு விதத்தில் நினச்சிக்கிறது இது ஏதோ எதிரிகள்லாம் டக்குன்னு உள்ளே வராத இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்புக்காக இந்த அகழி வெட்டிருக்கா இல்லை தண்ணி ஊற்றி வச்சுருக்கா அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் ஒரு வாஸ்து சாஸ்திர நிபுணர் ருத்ராபதி அப்படின்னு இருக்க அந்த மாமா செல்வர் கோவிலை, அதாவது அந்த தண்ணிக்கு நடுப்புற இருக்குதாக சுற்றி வர தண்ணி இருந்தானே ஆளு பக்கமாக அது ரொம்ப விசேஷம் அப்படின்னு இதை பெரியவாள்கிட்ட சொல்கிற, தண்ணியை சுற்றி வர தண்ணி இருந்தால் விசேஷம் அப்படின்னு. அதுக்கு பெரியவா கேட்குறா, அது எப்படி விசேஷம்னு சொல்கிற, அது என்ன எதை வச்சுன்னு சொல்கிறது அப்படின்னு. அதுக்கு இவர் இந்த வாஸ்துவம்மா பதில் சொன்னாராம். ரொம்ப ரசிக்கிறாப்புல ஒரு பதில். ஆமாம், தண்ணிக்கு நடுப்புற இருந்தால் அது விசேஷம்னு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அது விசேஷமாக தான் இருக்குது. பார்த்தோம்னா கோவிலில் இருக்குது, பிரகாரம் இருக்குன்னா சுவாமியை சுற்றி நாம் வரோம். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னு தெப்போத்சவம் நடந்தால் அந்த நீராழி மண்டபம் நடுப்புற இருக்குது, சுவாமி தான் நீராழி மண்டபத்தை சுற்றின்னு வர்றார். அதனால் நாம் எல்லோரும் சாமியை சுற்றுறோன்னா சுவாமி இந்த கட்டடத்தை சுற்றுறார். அது காரணம் என்னென்ன, சுத்தீவிர தண்ணி இருக்கிறது தான் அப்படின்னு அவர் ஒரு சாதுரியமாக சொல்கிறார். ஆனால் ரசிக்க முடியுமா இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தாக்க அதுக்கும் ஏதோ பலன் இருக்குது. அது ஒரு சாஸ்திரம்னு ஒன்று சொல்லியிருந்தேன்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லாத இருக்காதுன்னு தெரியுது.
அதை வச்சுன்னு தான் மனசில் சொல்லியிருக்கா பெரியவா. கோவிலை சுற்றி முதல்ல ஒரு அகழி வெட்டுங்கோ, தீர்த்தம் இருக்கிறாப்பில் பண்ணுங்கோ, அதுக்கப்புறம் திருப்பணியை பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னால் அது சொன்னது சொன்னபடியே நடக்கவும் நடந்துருத்து அப்படின்னு தெரியுது. இப்படி இந்த நாகங்குடி கோவிலில் இந்த சுவாமிக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குமா, கும்பாபிஷேகம் ஆகுமா அப்படின்னு எல்லாரும் கவலைப்பட்டுருக்கிறதே அது எப்படி தீர்றது நடக்கிறது அப்படின்னார். காஞ்சி பெரியவாள்கிட்ட வந்து அவள் காதில் போட்டு பண்ணுறதுனால இது தீர்றது அப்படின்னு தெரியுது. ஸோ அதனால் நம்ம ஏதோ நம்மளோட காரியம் ஆகணும், நமக்கு ஏதோ கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெரியவாள்கிட்ட போய் சொல்லி நம்ம குறைய சொல்லி ஏதோ அனுகிரகம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் இதையும் தாண்டி கோவிலில் இருக்கிற சுவாமிகளுக்கெல்லாம் கூட, தேவர்களுக்கெல்லாம் கூட நல்ல காலம் பிறக்கணும்னாலும் காஞ்சிபுரத்தில் போய் பெரியவாள்கிட்ட சொல்ல நடக்கிறது அப்படின்னு தெரியுது. இது மாதிரி பல கோவில் வழிபாடு இல்லாத இருந்து பாழடைஞ்சு இருந்து கவனிப்பாரற்று கிடந்த பல கோவில்கள்லாம் பெரியவா போய் தேடி கண்டுபிடிச்சி பார்த்து அவள் பாதம் பட்டதுக்கப்புறம் அந்த கோவில்லாம் இன்றைக்கி ஓஹோன்னு இருந்துட்டுருக்கு, அமோகமாக இருந்துட்டுருக்கு அப்படிங்கிறது பல உதாரணங்கள் காமிக்கலாம், பல கோவிலை காமிக்கலாம். ஜெகதீச குருக்கள் அப்படி பந்தநல்லூர் அப்படிங்கிற இடத்துல இந்த ஜெகதீச குருக்கள் அப்படின்னு அவரை வந்து பெரியவாள்கிட்ட வருத்தப்பட்டுன்னு சொல்கிறார். என்னென்னா அந்த கோவிலில் கோஷ்டத்தில் துர்கை இருக்குது, அந்த துர்கை கண்லேருந்து தண்ணி வடிஞ்சுட்டே இருக்குது, அழறது, அப்படியே தண்ணி வடிகிறது. இது எல்லாரும் பார்த்துட்டு எல்லாருக்கும் பயம் வந்துடுத்து. அம்பாள் கண்லேருந்து தண்ணி வந்ததுன்னா அம்பாள் எழுதா, ஊருன்னா நாசமாயிடும். எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இவாள்லாம் என்னெல்லாமோ மந்திரம் தந்திரம் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தா ஒன்றுத்துக்கும் அது சரிப்பட்டு வரல, தண்ணி வந்துட்டுருக்கு. உடனே அந்த சிவாச்சாரியர் பெரியவாள்கிட்ட வந்து சொல்கிறார், என்ன ஆச்சுன்னு தெரியல, என்ன குத்தங்குறை நடந்ததுன்னு தெரியல, அம்பாளுக்கு என்ன வருத்தம்னு தெரியல, அம்பாள் கண்ணுலேருந்து தண்ணி வருது, ஊருக்கு அதனால் என்ன கெடுதல் வருமோ பயமாக இருக்குது, ஊரே பயந்தன்னுக்கு பெரியவா தான் அனுகிரகம் பண்ணோம்னா. பெரியவா சித்திரையும் பேசாத இருந்துட்டு உடனே கேட்குறா, நீ ஒன்று பண்ணு, அந்த கோஷ்டத்திலே இருக்கிறதுனால போய் அந்த மேலே விமானம்லாம் இருக்குது, மேலே கோபுரம் தானே இருக்கும், அந்த கோஷ்டத்தில் அந்த அம்பாளோட கிரீடத்துக்கும் அந்த மேலே இருக்கிற அந்த செவரு இருக்கே, அந்த கோஷ்ட செவரு, அதுக்கும் நடுப்புற ஏதானு கேப் இருக்கோ என்ன இருக்கோன்னு பாரு அப்படின்னா. எப்படி பார்க்குறதுன்னு, ஏதானும் ஓலை கிளை ஏதானும் உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் வருதான்னா கேப் இருக்குதுன்னு தெரியும், போய் பாரு அப்படின்னா. பார்த்துன்னு வந்தார், போகலை, கேப்பு இல்லை. உடனே பெரியவா சொல்கிறா, அது பழைய கோவிலாக இருக்கிறதுனால ஏதோ மேலேருந்து கீழே இறங்கி இருக்குன்னு தெரியுது, அது மேலேருந்து இறங்குற அந்த கல் வந்து அம்பாள் தலைமையில் அழுத்திண்டு பாரமாக இருக்குது, அதனால தான் அம்பாளுக்கு இது தலை வலிக்கிறது போல இருக்குது, இப்படி இண்டிகேட் பண்ணுறா. அதனால் நீ என்ன பண்ணு, உடனே ஒரு கமிட்டி போட்டு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணு, அது கீழே கீழே இறங்க ஆரம்பிச்சிருத்தோன்னா கிடுகிடுன்னு எல்லாம் இடிஞ்சு விழப்போகிறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இல்லாத அதை இப்போவே உடனே சரி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணிட்டா அம்பாளுக்கு சரியாக இருக்கும். அதுக்கு முன்னால் அம்பாளுக்கு ஒரு பிரீத்தியாக அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டும் துர்கா சுக்த ஹோமம் அவங்கெல்லாம் பண்ணிவிட்டு இந்த திருப்பணியும் பண்ணுங்கோ, சரியாக போயிடும் அப்படின்னு. அதே மாதிரியே அதுக்கப்புறம் போய் பார்த்து இப்படி தான் சொல்லி அந்த கோபுர கல் கீழே இறங்கின்னு இருக்கு அப்படின்னு சொல்லி அம்பாளுக்கு ஒரு பிரீத்தி பண்ணிவிட்டு இவா திருப்பணி பண்ணுறா. அம்பாளுக்கு கண்ணில் வந்த தண்ணி நின்றுடுத்து. அதாவது கோவில் விடிஞ்சு விழப்போகிறது, கும்பாபிஷேகம் பண்ணுங்கன்னா அம்பாள் இப்படி வான் பண்ணுறா போல இருக்குது, தெரியவா அது சொல்கிறா. அதனால் அதுதான் அம்பாள் நமக்கு அறிவிக்கிறான்னு வச்சுக்கலாம். திருப்பணி பண்ணுவோம், எல்லாம் சரியாக பண்ணோம், அதே மாதிரியே எல்லாம் சரியாக போச்சு. இப்படி ஒரு சிலை கண்லேருந்து தண்ணி வந்துன்னா என்ன காரணம்னு யாருக்கு தெரியும்? ஆனால் பெரியவா சொல்கிறான்னா இது மாதிரி சூக்ஷ்மமான விஷயங்கள் எல்லாம் அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன பரிகாரம்னு சொல்கிறது தான். அப்படி ஒரு பெரியவா நமக்கு கிடைச்சது தான் பெரிய பாக்கியம். அப்படி இருக்கிற அந்த பெரியவா அனுகிரகம் இன்னும் பல பேருக்கு எப்படியெல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறத நாமும் இன்னும் சில நிகழ்ச்சிகள் மூலமா தொடர்ந்து பார்க்க போகிறோம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.